Right, அனைவருக்கும் வணக்கம். கடந்த காணொளியிலே நான் வகுப்பிலே உங்களுக்கு எஸ் தொகுப்பு மூலகங்களின் தாக்கங்கள் என்ற வகையிலே எஸ் தொகுப்பு மூலகங்களுடனான தாக்கங்கள் பட்டியல்படுத்தியதன்படி நீருடன் தாக்கம், ஐதரசனுடன் தாக்கம், அமோனியாவுடன் தாக்கம், அமிலங்களுடன் தாக்கம் என்ற வகையிலே நாங்கள் இந்த தாக்கங்களை கடந்த வகுப்பிலே ஆராய்ந்திருந்தோம். இன்று அந்த எஸ் தொகுப்பு மூலகங்கள் அல்லது எஸ் தொகுப்பு உலோகங்களினுடைய தாக்கத்திலே மீதமாக இருக்கின்ற தாக்கங்களை பற்றி நாங்கள் இதிலே பார்ப்போம். அப்ப அந்த வகையிலே நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்த நீருடன் தாக்கம், ஐதரசனுடன் தாக்கம், அமோனியாவுடன் தாக்கம், அமிலங்களுடன் தாக்கம் தவிர்ந்த ஏனைய தாக்கங்களாக கூட்டம் 15 மூலகங்கள் அல்லது மூலக்கூறுகளுடனான தாக்கம் என்ற அடுத்த வகை தாக்கத்தை இங்கே பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் லிதியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் என்பது எஸ் தொகுப்பு அல்கலி மெட்டல் என்று சொல்லுகின்ற கார உலோகங்கள். இதிலே நீங்கள் பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோன்சியம், பேரியம் என்ற கார மண் உலோகங்கள் இருக்கின்றது. இவருடைய தாக்கத்திலே நாங்கள் ஆராயப்பட வேண்டிய விடயங்கள் என்னென்று சொன்னால், இதிலே நாங்கள் பார்த்தால் இந்த நைதரசன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத் என்று சொல்லி இந்த கூட்டம் 15 மூலகங்கள் இங்கே இருக்கின்றது. இவருடைய தாக்கங்கள் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அதிலே நான் உங்களுக்கு சொன்னா நைதரசன் N2 என்ற வகையில தான் அமைந்திருக்கும். நைதரசன் பாஸ்பரஸ் இயற்கையிலே பாஸ்பரஸ் என்று எழுதலாம், ஆனா உண்மையா அதுவும் P4 என்ற ஒரு நிலையில தான் பாஸ்பரஸ் இருக்கும். நான்கு வடிவமைப்பிலே அது இருக்கு. ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். ஆனால் எது எப்படி இருந்தாலும் கூட்டம் 15, இப்ப நீங்கள் இது நாங்கள் போட்டுக்கொள்வோமே கூட்டங்கள், கூட்டம் 1, கூட்டம் 15, கூட்டம் 2 சரியாவே இதை நாங்கள் அப்படி போடுவோம். அப்ப இந்த கூட்டம் 1 உலோகங்கள், கார உலோகங்கள் 15ஆம் கூட்டத்திலே எவ்வாறு தாக்கத்திலே ஈடுபடும் என்று சொன்னீங்கள் என்றால், லிதியம் மட்டும் நைதரசனோட தாக்கம் அடையும். கொஞ்சம் வெப்பம் கொடுக்கும். ஆனால் ஏனைய கார உலோகங்கள் நைதரசனுடன் தாக்கம் அடைய மாட்டாது. அப்ப நாங்கள் அதை பார்க்கிறோம். எப்படி லிதியம் மட்டும் நைதரசனோட தாக்கம் அடைகிறது. சரியா? ஏனைய கூட்டம் 1 உலோகங்கள் நைதரசனுடன் தாக்கம் அடைய மாட்டாது. ஆனால் இந்த சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இருக்குத்தானே, இவைகள் பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனியோட தாக்கம் அடையலாம். ஆனால் அந்த தாக்கம் எங்கட சிலபஸில் இல்லை. விளங்குதா? ஆறு இந்த இவ்வளவு பேரும் சரியா இவர்களோட தாக்கத்திலே ஈடுபடலாம். ஆனால் எங்களுக்கு அந்த தாக்கம் எங்கட சிலபஸில் இல்லை. இப்ப நீங்க அதை கவலைப்படாதீங்க. அப்ப கூட்டம் 1 லிதியம் நைதரசனோட தாக்கம் அடையும். என்ன நடக்கும்? லிதியம் நைதரசனோட தாக்கம் அடைந்தால் Li3N லிதியம் நைட்ரைடை கொண்டு வரும். இது ஒரு ரெட் கலர் அயன் சேர்வை. சரியோ? இது கிளியர் ஆகும். சரி, கூட்டம் 2க்கு வாங்க. கூட்டம் 2 பெரிலியத்துக்கு தாக்குதலும் குறைவானது ஒரு ஆள் இருந்தாலும் நாங்கள் பொதுவாக பார்க்கின்ற
கூட்டம் 2 உள்ள அனைத்து மூலகங்களும், கூட்டம் 2 காணப்படுகின்ற இந்த அனைத்து கார மண் உலோகங்களும் சரியா நைதரசனுடன் தாக்கம் அடையும். எல்லாம் அப்ப இதுல ஒரு தொடர்பு வருது பாருங்க. அப்ப ஏன் லிதியம் மட்டும் நைதரசனோட தாக்கமடைய மிச்சாக்கள் தாக்கமடையவில்லை? என்ன காரணம் என்றால் லிதியம் மூலைவிட்ட தொடர்பால மக்னீசியத்தின் இயல்பை ஒத்திருக்கிறது. கூட்டம் 2 மூலகத்தின் ஒரு இயல்பை லிதியம் ஒத்திருக்கிறதால கூட்டம் 2 மூலகங்கள் கார மண் உலோகங்கள் அனைத்தும் நைதரசனோட தாக்கமடையும் என்ற அந்த தியரியில லிதியம் அந்த இயல்பை ஒத்திருக்கிறபடியால் தாக்கமடையும். ஆகவே கூட்டம் 1 லிதியம் மட்டும் நைதரசனுடன் தாக்கமடையும். கூட்டம் 2 அனைத்து மூலகங்களும் நைதரசனோட தாக்கமடையும். ஆனால் ஏனையவர்களோட தாக்கமடையாது. கூட்டம் 2 உலோகங்கள் ஏனைய மிச்ச கூட்டம் 15ஓட தாக்கமடையும். அப்ப அவற்றை தாக்கத்தை பார்ப்போமோ பாருங்க. இப்ப மெக்னீசியம் நைதரசனோட தாக்கமடைந்தால் Mg3N2 மெக்னீசியம் நைட்ரைடு அப்படி எல்லாம் எழுதலாம். கால்சியம் நைதரசனோட தாக்கமடைந்தால் Ca3N2 நைதரசனோட தாக்குதிறன் குறைந்த ஒரு எலிமெண்ட் இருந்தாலும் அவர் இவ்வாறு தாக்கங்களிலே ஈடுபடுகிறார். சரியா கொஞ்சம் வெப்பம் கொஞ்சம் கூடிய வெப்பத்தை நீங்கள் வழங்க வேண்டி வரும். ஒரு உயர் வெப்பத்தை வழங்க வேண்டி வரும். தாக்கம் கொஞ்சம் துரிதப்படுத்தி இருக்கும். இவ்வாறு இந்த தாக்கம் அமைஞ்சிருக்கு. விளங்குதாய்? இது கிளியர் தானே உங்களுக்கு? இப்ப ரைட். இனி நாங்கள் கூட்டம் 16 மூலகங்கள் அல்லது மூலக்கூறுகளோட இந்த தாக்கம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்றதை பற்றி பார்ப்போம். சரியோ பிள்ளைகள்? ரைட். இதுதான் நீங்கள் தொகுப்பில நீங்கள் படிக்க வேண்டிய விடயங்கள் இவைதான். சரிதா? ரைட். இப்ப அடுத்த என்ன விஷயம்? இதே மாதிரி பாருங்க. லிதியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், சொஞ்சியம், பேரியம். சரியா? இது வந்து கூட்டம் திருப்பி உங்களை விளங்கணும். கூட்டம் 1 இது கூட்டம் 2. கூட்டம் 16ஓட எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். ஆக்சிஜன் எப்படி இருக்கும் இயற்கையில? O2. கந்தகம் S. உண்மையா கந்தகம் S என்ற நிலையில இருக்கு. நாங்கள் S என்று போட்டு எழுதலாம். செலேனியம், டெலூரியம், பொலோனியம் இது மெட்டல். பொலோனியம் வந்து ஒரு மெட்டல். இது ஒரு உலோகம். அங்கே பிஸ்மத் ஒரு உலோகம். இப்ப இவை உங்களுக்கு இது மூலம் தெரியும் என்னது? இந்த எலிமெண்டை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களாக இருந்தால் சரியா? இது கவனி. இந்த உலோகங்கள் அனைத்தும் இது எல்லாத்தோடையும் தாக்கமடையும். அதுல பிரச்சனை இல்லை. இது எல்லாத்தோடையும் தாக்கமடையும். சரியா? இப்படி இதுல இருக்கிறவர்கள் அனைத்தும் இவைகளோட தாக்கமடையும். இது மெட்டல் தானே, அப்ப அந்த தாக்கம் அங்க இல்லை. எல்லாம் அந்த ரியாக்ஷன் இருக்கு. ஒரு தாக்கம் ஒன்று இது நடக்கும். 2லையும் தாக்கம் நடக்கும்.
இது வந்து உண்மையிலே நீங்கள் இதை இப்படி சரி போடுறது எல்லாம் நீங்கள் இந்த நான் சொல்ற விஷயங்களை கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அது விளங்கும். அது இந்த தத்துவம் என்ன, இந்த கார உலோகங்கள் கார மண் உலோகங்கள் அனைத்தும் ஓட்டு ஆக்சிஜன் சல்பர் செலேனியம் டெல்லூரியத்தோட ரியாக்ஷன் இருக்கு. ஆனால் எங்கண்ட பாடப்பிறப்பு என்ன சொல்லுது, இந்த ரெண்டு தாக்கங்களை மட்டும்தான் நாங்கள் கவனிக்க வேண்டி வரும். மற்றதுகளை பற்றி எங்களுக்கு பெருசா தேவையில்லை. அப்ப நாங்கள் அதுல பெருசா தலை போட தேவையில்லை. ஏன்னா இவை ரெண்டு பேரும் தான் எங்களுக்கு தேவை. சரி, அப்ப இந்த மூலகங்கள் அனைத்தும் இவர்களோட உள்ள தாக்கமும் இந்த மூலகங்கள் அனைத்தும் இந்த ரெண்டோடையும் உள்ள தாக்கங்கள்லாம் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு தேவையான இதுதான் தேவை. சரியா, தேவையானவை இவர்தான் தாக்கங்கள் நடக்கும். அப்ப என்ன உங்களுக்கு சமரி, கூட்டம் 1 உலோகங்கள் கூட்டம் 2 உலோகங்கள் அனைத்தும் ஆக்சிஜனோட சல்பரோட தாக்கம் அடையும். செலேனியம் டெல்லூரியத்தோட நடக்கும், எங்களுக்கு தேவை இல்லை. சரியோ, இனி ஒவ்வொரு கட்ட வகையா பார்ப்போம். ஆக்சிஜனோட எவ்வாறு தாக்கம் என்றதை பற்றி பார்ப்போம். முதலாவது O2 உடன் தாக்கம் என்றது எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். சரியோ, லித்தியம் ஆக்சிஜனோட தாக்கம் அடைந்து ஆக்சைட்டை தரும். லித்தியம் ஆக்சிஜனோட தாக்கம் அடைந்து ஆக்சைட்டை தரும். அயன் சேர்வு மூலையியல் உடையது. சரியா, இப்படி தரும். சரி, ஆக்சிஜனோட நீங்கள் தாக்கம் அடைந்தால் இது இப்படி தரும். இங்கு இந்த லித்தியம் ஆக்சைடு என்பது ஒரு மூலம், அயன் சேர்வு. சரி, அடுத்த வகையில வந்து பார்ப்போம். சோடியம். சரியா, சோடியம் சாதாரணமாக இத மாதிரி இருக்கும் தாக்கம். ஆக்சிஜனோட தாக்கம் அடைந்து சோடியம் ஆக்சைடு, அது ஒரு வன்மூலம், அயன் சேர்வை உருவாகும். ஆனால் சோடியத்துக்கு இன்னும் ஒரு இயல்பு இருக்கு. என்னென்றால் கொஞ்சம் மிகை அளவு ஆக்சிஜனோட நீங்கள் ஆட் பண்ணியிருந்தால், மிகை அளவு ஆக்சிஜனோட என்றால் Na2O2 என்ற பெரோக்சைடை தரும். பெரோக்சைடு என்ற ஆங்கிலத்தில் இருக்கிறது. பெரோக்சைடு, பெரோக்சைடு, பெரோக்சைடு இப்படி வரும். சோடியம் தரும், ஆனா லித்தியம் தராது. லித்தியம் பெரோக்சைடை தராது, அது ஒன்லி ஆக்சைடு. இது பெரோக்சைடை தரும். சரி, இதுக்கு பிறகு வெறவே இருக்கணுமல்லோ பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். இவர்கள் ஆக்சிஜனோட ஆக்சைடையும் சற்று மிகை ஆக்சிஜனோட பெரோக்சைடையும் அதிக அளவு மிகை ஆக்சிஜனை செய்தால் சூப்பர் ஆக்சைடையும் தருவேன். விளங்குது? அப்ப பொட்டாசியம் அப்ப அடுத்த வகையா இருக்கு. சரியோ, அப்ப பொட்டாசியம் என்ன நடக்குது, இது முதலாவது இதே தாக்கம் நடக்குது. ஆக்சிஜனோட தாக்கம் அடைந்தால் பொட்டாசியம் ஆக்சைடு, இது வன்மூலம், அயன் சேர்வை போட சற்று ஒரு மிகை அளவில் நீங்கள் போட்டிருந்தால் பெரோக்சைடு. இன்னும் நீங்கள் மிகை அளவில் ஆக்சிஜனை சேர்த்திருந்தீர்கள், அதிக அளவில் நீங்கள் இதை ஆட் பண்ணியிருந்தால் KO2 சூப்பர் ஆக்சைடு. பெரோக்சைடு இது ஆக்சைடு இப்படி உருவாகும். இதுல இந்த ஆக்சிஜன் ஒட்சியேற்ற நிலை -2, இங்கே ஒட்சியேற்ற நிலை -1 பெரோக்சைடு.
சூப்பர் ஆக்சைடுல ஒட்சியேற்ற நிலை ரெண்டு, ஒன்று 0 மற்றது -1. ரெண்டு நிலையில சூப்பர் ஆக்சைடுல இந்த ஆக்சிஜனுக்கு ஒட்சியேற்ற நிலை இருக்கு. ஒன்று 0 மற்றது -1. -1 சொல்றேன், அது பழைய சிஸ்டம். -1 இது ரெண்டையும் கூட்டி நீங்கள் சராசரி எடுத்தால் -6. இப்ப அப்படி கதைப்பதில்லை. இப்ப ஒரு ஆக்சிஜனுக்கு 0 மற்றதுக்கு -1. அப்ப இத மாதிரி தான் யாரு ருபீடியம், சீசியம் எல்லாம் ஒட்சைட்டு, பெரோக்சைட்டு, சூப்பர் ஆக்சைட்டை தரும். சரியோ? ஆனால் கூடுதலாக எங்களுடைய சோதனை விடயங்களிலே லிதியம், சோடியம், பொட்டாசியத்தை டார்கெட் பண்ணி தான் கேள்விகளை போடுவார்கள். அங்கால ருபீடியம், சீசியம் கீழே வர்றதை வச்சு டார்கெட் பண்ணி பெரிய அளவில் கேள்விகளை போடுறதில்லை பெரும்பாலும். ஆனால் அடித்து கூற முடியாது. ஆகவே நீங்கள் அதையும் அறிய வேண்டும். அப்ப ருபீடியமும் இதே மாதிரி ஒட்சைட்டு, பெரோக்சைட்டு, சூப்பர் ஆக்சைட்டை தரும். சீசியமும் இவ்வாறு தரும். விளங்குதோ? ரைட். இதுகளை நீங்கள் பார்க்க. இன்னும் உங்களுக்கு இதை பற்றி தேவை என்றால் ஒட்சைட்டு, பெரோக்சைட்டு, பேரோக்சைட்டு என்ற நிறங்களும் தெரிஞ்சிருந்தால் இன்னும் நல்ல. நான் ஒரு தொகுப்பாக தாரபடியால் நான் சில முக்கியமான விடயங்களை தொகுத்து உங்களுக்கு போட்டுக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் இன்னும் நான் நோட்ஸாக என்னுடைய வகுப்பிலே செய்து கொண்டு போவேன் என்றால் இந்த இவர்களுடைய நிறங்கள் அப்படி போட்டு செய்து கொண்டு போவேன் விரிவாக. இது ஒரு குயிக் ரிவிஷன், அதாவது முக்கிய விடயங்கள் 95% விடயங்களை உள்ளடக்கி இந்த பாடப்பரப்பை கொண்டு வருகிறேன். சரியோ? ரைட். அடுத்தது கூட்டம் 2 இந்த ஒட்சிஜனோட உள்ள தாக்கம் எவ்வாறு அமையும் என்று பார்ப்போம். சரியா? கூட்டம் 2 உள்ள அனைத்து உலோகங்களும் ஒட்சிஜனுடன் தாக்கம் அடைந்து ஒட்சைட்டுகளை தரும். உதாரணமாக மெக்னீசியம், ஆக்சிஜனோடு இது கொஞ்சம் வெப்பமேற்ற வேணும். இங்க அவர்களுக்கு பெருசா வெப்பம் தேவையில்லை, அவை தாக்குதலும் கூடியாகும். ஆனா இவைக்கு கொஞ்சம் ஹீட்டை கொடுப்போம். கொடுத்தால் MgO மென்மூலம், அயன் சேர்வை தான் மென்மூலம். பெரிலியம் ஆக்சைடு ஈரியல், நான் ஆக்சைடுகளுக்குள்ள சொல்றேன். இவ்வாறு இருக்கும். இப்ப இன்னொன்று எடுத்து பாருங்க. கால்சியம் ஆக்சிஜனோட தாக்கம் அடைந்தால் கால்சியம் ஆக்சைடு எல்லாம் திண்மம், அயன் சேர்வைகள், திண்ம படிவுகள் அப்படி வரும். ஆனால் இங்கு பேரியம் மட்டும் பெரோக்சைட்டை தரும். அப்ப இந்த கூட்டம் 2 எலிமெண்ட்ல யாருமே சூப்பர் ஆக்சைட்டை தராது. பேரியம் மட்டும் பெரோக்சைட்டை தரும். அப்ப பேரியத்தின் ரியாக்ஷனை கேட்டால் பேரியம் ஆக்சிஜனோட தாக்கம் அடைந்து பேரியம் ஆக்சைடு. ஆனால் பேரியம் ஆக்சிஜனோட தாக்கம் அடைந்தால் BaO2 பெரோக்சைடு. பேரியம் மட்டும்தான் பெரோக்சைட்டை தரும், மற்ற ஒன்றும் தராது. விளங்குதோ? இப்ப ஆக்சிஜனோட உள்ள தாக்கம் உங்களுக்கு தெளிவுதானே? சரி, தெரியவில்லையா? ஓகே. அடுத்தது இந்த சல்பரோட தாக்கம். எஸ்ஸுடன் சல்பர் உண்மையில இயற்கையில S8 தான் இருக்கு. கிரீட வடிவம், கிரவுன் ஷேப் என்று சொல்ற கிரீட வடிவம். ரிங் ரிங்கா இருக்கு, மட்டு ரிங் ரிங்கா இருக்கு. சரி, உண்மையா நீங்க அதை பார்த்தா சல்பர் என்ற அந்த S8 ஒரு எங்களுக்கு அதை நீங்கள் எடுத்து இப்படி இருக்கு. பாருங்க,
இவ்வாறு சல்வர் எஸ்எட் இருக்கும், கிரீட வடிவத்தில் இருக்கும். ஆனால் நாங்கள் பொதுவாக சல்வரை எஸ்என் எடுத்து தாக்கங்களில் எழுதி கொண்டு போகலாம். சரியோ, சரியானதை தெரிஞ்சிருக்க வேணும். ஆனா நாங்கள் எழுதுறது இப்படி எழுதலாம். ரைட், அது அவ்வாறு இருக்கு. கூட்டம் ஒன்றுல எல்லா உலோகங்களும் இப்படி இருக்கும். உதாரணமாக இப்ப நீங்கள் லிதியம் சல்பரோட கொஞ்சம் ஹீட் பண்ணணும், தாக்கம் அடைந்தால் லிதியம் சல்பைட் ഇതിന്റെ റിയാക്ടിവിറ്റി தாக்கம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆகவே நாங்கள் சோடியம் நல்ல உதாரணம் எடுத்தீங்கள் என்றால் சோடியம் சல்பைட், பொட்டாசியத்தை எடுங்க பொட்டாசியம் சல்பைட், ருபீடியம் என்றா ருபீடியம், சீசியம் என்றா சீசியம் சல்பைட் என்று இந்த தாக்கம் பெறும். தாக்குதிறன் மேலிருந்து கீழ் அதிகரிக்கும். சரியா, தாக்குதிறன் மேலிருந்து கீழ் அதிகரிக்கும். அப்ப அது ஓகே. இதே மாதிரி இந்த கூட்டம் 2ல உள்ள மூலகங்கள் இந்த சல்வரோட உள்ள தாக்கத்தை பார்த்தால், சரியா, கூட்டம் 2ல உள்ள உலோகங்களுக்கு சல்வரோட உள்ள தாக்கத்தை பார்ப்போமே. இப்ப உதாரணமாக மெக்னீசியம் சல்வரோட தாக்கம் அடைந்தால் மெக்னீசியம் சல்பைட், கால்சியம் சல்வரோட தாக்கம் அடைந்தால் கால்சியம் சல்பைட். இவ்வாறு சல்பைட்டுகள் இதுவாகும். சொஞ்சியமும் இதே மாதிரி, சொஞ்சியன் சல்பைட், பேரியமும் இதே மாதிரி தான் தாக்கம். ஒரு தாக்கம் அடைஞ்சா மிச்சம் அதே மாதிரி நடக்கும் என்று தெரிஞ்சா சரிதான. விளங்குதா? கிளியரா இருக்குதோ? இது இவ்வளவுதான் இந்த தாக்கங்கள். சரியோ? அப்ப எஸ்தொகுப்பு உலோகங்களின் தாக்கங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக செய்யப்பட்டிருக்கு. சரியோ? அடுத்தது இந்த எஸ்தொகுப்பு உலோக சேர்வைகள் பற்றி கொஞ்சம் படிக்கணும். எஸ்தொகுப்பு உலோகங்கள் உருவாக்குற சேர்வைகள், எல்லா சேர்வைகளும் எங்கட பாடப்பரப்பில் இல்ல, இருக்கிற முக்கிய விடயங்களை உங்களுக்கு தருவேன். சரியோ? முதலாவது நாங்கள் பார்ப்போம் ஆக்சைடுகள் என்பதை பற்றி பார்ப்போம். ஆக்சைடு ஆக்சைடுகள் சில போல ஆக்சைடுகள் நான் ஒன்று எழுதுகிற ஒரு வளமை இருக்கு. ஆக்சைடுகள் இது ஆக்சைடு, ஆனால் தமிழிலே சில போல அவ்வாறு எழுதுகிற ஒரு வளமையும் ரெண்டையும் கண்டு குழம்பாரு. சரி, அப்ப கவனிங்கோ. லிதியம் ஆக்சைடு, சோடியம் ஆக்சைடு, பொட்டாசியம் ஆக்சைடு, ருபீடியம் ஆக்சைடு, சீசியம் ஆக்சைடு. இந்த கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழ் இதெல்லாம் மூலங்கள், வெண்மூலங்கள். இது வந்து மூலம், மற்றதுகள் எல்லாம் வெண்மூலமாக இருக்கும். மூலம், வெண்மூலம். இந்த மூல இயல்பு மேலிருந்து கீழ் அதிகரிக்கும். சரியா, நான் சொல்லிக் கொள்றேன், நீங்க நோட்ஸா எழுதுங்க. இதெல்லாம் எழுத எனக்கு மினக்கேடாகும். நான் விஷயத்தை சொல்றேன், ரெக்கார்டர் 3-4 நேரம் பாருங்க. நீங்க நோட்ஸ், ஷார்ட் நோட்ஸ் எழுதுங்க. தெரிவிக்கிறேன் நான், நீங்க ஷார்ட் நோட்ஸா எழுதி கற்றுக்கொள்ளுங்க. ரைட். மூல இயல்பு கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழ் அதிகரிக்கும். சரி, ஒன்று. இரண்டாவது, அயன் இயல்பு மேலிருந்து கீழ் அதிகரிக்கும். அயன் இயல்பு மேலிருந்து கீழ் அதிகரிக்கும். சரி, அவரது தாக்குதிறன் மேலிருந்து கீழ் அதிகரித்துக் கொண்டு போகும். விளங்குதோ? ரைட். யாவும் அயன் சேர்வைகள்.
இப்ப இந்த ஆக்சைடுகளை பற்றி நாங்க பார்த்துட்டோமல்லோ. இனி இவை இந்த தாக்கங்களை பற்றி பார்ப்போம். இந்த ஆக்சைடுகளினுடைய தாக்கங்கள் அதே நேரத்தில் கூட்டம் 2 ஆக்சைடுகளையும் ஒருக்கா பார்த்துருவோம். பெரிலியம் ஆக்சைடு ஈரியல்பு, மெக்னீசியம் ஆக்சைடு மென்மூலம், கால்சியம் ஆக்சைடு மூலம், சொஞ்சியம் ஆக்சைடு, பேரியம் ஆக்சைடு அவர்கள் வெண்மூலம். அதுகளே மூல இயல்பு மேலிருந்து கீழ் அதிகரிக்கிறது. இனி இவைகளுடைய தாக்கங்கள் எவ்வாறு இருக்கும் என்றதான் நாங்க பார்க்க போறோம். சரி, முதலாவது நீருடன் தாக்கம். சரியோ, முதலாவது தாக்கம் பட்டியல் படுத்திக் கொள்ளுங்க. நீருடன் தாக்கம். சரியா? சரியோ, நீங்கள் நோட் பண்ணிக் கொள்ளணும். கூட்டம் 1 அனைத்து ஆக்சைடுகளும் நீருடன் தாக்கம் அடையும், நன்றாக தாக்கம் அடையும். அதில் லிதியம் ஆக்சைடின் தாக்குதிறன் குறைவு, ஏனையவை நீருடன் தாக்கம். ஏனையவை சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், லீதியம் நீருடன் நல்லா தாக்கமடையும். லிதியம் ஆக்சைடு தாக்கமடையும், ஆனால் இவர்களோட ஒப்புடைக்க அந்த தாக்க வீதம் குறையும். அப்ப நீருடன் தாக்கம் அடைந்து ஐதரோக்சைடுகளை தரும். இங்க கவனிங்கோ, லிதியம் ஆக்சைடு நீரோட தாக்கம் அடைந்தால் லிதியம் ஐதரோக்சைடை தரும். அது ஒரு அயன் சேர்வை தான். சோடியம் ஆக்சைடு நீரோட தாக்கம் அடைந்தால் சோடியம் ஐதரோக்சைடு அது வெண்மூலம் அயன் சேர்வை. இவ்வாறு பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் எல்லாம் நீரோட தாக்கம் அடையும். தாக்குதிறன் அதிகரித்துக் கொண்டே போகும் கீழே பெற. அவை 2 தெரிஞ்சா மிச்சம். பொட்டாசியம் நீங்க எழுதுவீங்க K2O plus H2O 2 KOH. அதே மாதிரி ருபீடியம், அதே மாதிரி சீசியம் இதெல்லாம் நோட்ஸா படிப்பிச்சா எல்லாம் போல. இது ஒரு தொகுப்பு. நீங்கள் இதை வச்சு மிச்சத்தை நீங்கள் குடிக்கோ. இல்லாட்டி ஷார்ட் நோட்ஸ் பிரயோஜனம். அதே நோட்ஸ் மாதிரி வரும். இங்க பெர்லியத்துக்கு வருவோம். பெர்லியம் ஆக்சைடு ஒரு ஈரியல் உடையது. சரியோ, பெர்லியம் ஆக்சைடு ஈரியல் உடைய ஆக்சைடு. இப்ப இவர் நீரோட தாக்கம் உடைய மாட்டாது. சரியோ, பெர்லியம் ஆக்சைடு நீருடன் தாக்கம் அடைய மாட்டாது. ஏனென்றால் அது ஒரு ஈரியல் உடையது. அப்படி இங்க இவருக்கு நீரோட தாக்கம் இல்லை. மெக்னீசியம் ஆக்சைடு நீரோட தாக்கம் அடைய மாட்டாது. புரிஞ்சுக்கொள்ளும். மெக்னீசியம் ஆக்சைடு நீருடன் தாக்கம் அடைய மாட்டாது. ஏனென்றால் அந்த மெக்னீசியம் உருவாக போகின்ற மெக்னீசியம் ஐதரோக்சைடு என்பது ஒரு தடித்த வீழ்படிவு. ஆகவே அங்கே மெக்னீசியம் ஆக்சைடுடனான தொடுகையை அது இல்லாமல் ஆக்கும். பொதுவாக உங்களுக்கு அந்த விளக்கங்கள் தேவையில்லை. ஆனால் மெக்னீசியம் ஆக்சைடு நீருடன் தாக்கம் அடைய மாட்டாது என்ற அந்த செயற்பாடுகள் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சரி, அங்கால உங்களுக்கு பெரிய அளவுல தேவை இல்லை. அடுத்தது பாருங்க. அடுத்த விஷயத்தை நாங்க பார்க்கிறோம் என்னன்னா, இந்த கால்சியம். கால்சியம் ஆக்சைடுல ஒரு ஒரு குறித்தளவு தாக்கம் ஒன்று நீரோட இருக்கக்கூடும். கால்சியம் ஆக்சைடு நீங்கள் எதிர்பார்த்த அளவுல இல்லாட்டாலும் ஏதோ ஒரு சிறிய அளவு தாக்கம் ஒன்றை அது நீருடன் ஏற்படுத்தும். கால்சியம் ஆக்சைடு சரியோ, அது ஒரு முற்றாக என்று கூற முடியாவிட்டாலும் அதுல நீங்க வடிவா விளங்கிக் கொள்வோம் இந்த தத்துவம். தெரியும், கால்சியம் ஆக்சைடு நீருடன் ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 50% தாக்கங்களில் இருந்தாலும் அது ஈடுபடும்.
ஆனால் இந்த ஸ்ட்ரோஞ்சியம் ஆக்சைடு, பேரியம் ஆக்சைடு என்பவை நீருடன் தாக்கம் அடையும். சரி, இதுல மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு தடித்த வெள்ள வீழ்வடி, ஐதரோக்சைட்டுகளின் வீழ்வடிவு ஆகின்ற தன்மை கூட்டம் 2 மேலிருந்து கீழ் என்ன செய்யும்? குறைஞ்சு கொண்டே. அதாவது கரைதிறன் இப்படி பார்ப்போம். கூட்டம் பின்னுக்கு அந்த செக்ஷனுக்கு பிறகு வாரன்னு இப்ப சும்மா சொல்லி விடுறேன். ஐதரோக்சைட்டுகளின் கரைதிறன் கூட்டம் 2 மேலிருந்து கீழ் அதிகரிக்கும். ஐதரோக்சைடுகள் வரைக்கும் நான் அதை பற்றி தெளிவாக சொல்லுகிறேன்னா, இப்ப உங்களுக்கு இந்த அளவு விளக்கமும் இங்கே காணும். அப்ப இது நீரோட உள்ள தாக்கங்களை நாங்கள் பார்த்திருக்கோம். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இந்த அமிலங்களோட உள்ள தாக்கம். சரியோ? அமிலங்களோட தாக்கம் என்று நீங்கள் போட்டால் வெண் அமிலங்களோடையும் இவர்கள் தாக்கம் அடைவினம், மென் அமிலங்களோடையும் தாக்கம் அடைவினம். விளங்குதா? இந்த வெப்சைட் உங்களுக்கு சில எங்களுக்கு இந்த பென்சாசிட் என்று சொல்லுகின்ற வெண் அமிலங்கள், முக்கியமான வெண் அமிலங்களை மட்டும் நான் இங்கே கருதி அந்த தாக்கத்தை தருகிறேன். இப்ப எல்லா ஆக்சைடுகளையும் இதில் எடுக்க முடியாது. நான் சோடியம் ஆக்சைடை சும்மா பொதுப்படையாக எடுத்து தாரேன். எல்லாம் ஒரே விஷயம்தான். அப்ப HCl-ஓட தாக்கம் அடைந்தால் உங்களுக்கு அங்கே சமப்படுத்தி எழுதணும். எந்த ஒரு ரசாயன தாக்கமும் நீங்க சமப்படுத்தி தான் எழுதணும். சும்மா எழுதலாம். எழுதினா மார்க்ஸ் இல்லை. ரசாயன தாக்கம் என்று கேட்டா சமப்படுத்தின தாக்கம் தான் கொடுக்கணும். விளங்குது? HNO3-யோட தாக்கம் அடைந்தால் இப்படி கொடுங்க. H2SO4-ஓட தாக்கம் அடைந்தால் Na2SO4-ம் நீர். மிக வண்ணமிலம் இருக்கிறது தானே, அதுகள் அவங்களுக்கு முக்கியம் இல்லைன்னா சும்மா உண்ட காரணம். HClO4 perchlorate, hydrogen perchlorate, perchloric acid. இவர்களோட தாக்கம் அடைந்தால் உங்களுக்கு என்ன போடுறீங்க? NaClO4-ம் நீர். இப்படி இந்த வண்ணமிலங்களோட உள்ள தாக்கங்களை நீங்கள் தொகுத்து வழங்கலாம். HClO3-யோட கொடுக்கலாம். தெரியும்? இது முக்கியமானதை நான் இதில் தொகுத்து எடுத்திருக்கேன். அடுத்தது மென் அமிலங்களோட இந்த தாக்கங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். தெரியும்? மென் அமிலங்கள் CO2-ஓட தாக்கம் அடைந்தால் Na2CO3 பிள்ளையா சோடியம் ஆக்சைடோட உள்ள மாதிரி தான் லிதியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் எல்லாம். சரியோ? ரைட். ஆனால் இந்த பெரிலியம், மெக்னீசியம் ஆக்சைடுகளோட தாக்குதிறன்கள் மிக குறைவானவை. கல்சியம், ஸ்ட்ரோஞ்சியம், பேரியம் ஆக்சைடுகள் இவர்களைப் போல எல்லா தாக்கங்களிலும் ஈடுபடுது. சரியோ? மெக்னீசியம் ஆக்சைடு எல்லாம் அமிலங்களோட தாக்கம் அடையும். வெண்ணமிலங்களோட எல்லாமே இப்ப பெரிலியம் ஆக்சைடுல இருந்து பேரியம் ஆக்சைடு வரை வெண்ணமிலங்களோட தாக்கம் அடையும். மென்னமிலங்களோட சில பெரிலியம் ஆக்சைடுக்கும் மெக்னீசியம் ஆக்சைடுக்கும் அந்த தாக்குதிறன் குறைவாக இருந்திருக்கும். மற்றவை 3 பேரும் கல்சியம், ஸ்ட்ரோஞ்சியம், பேரியம் மென்னமிலங்களோட தாக்கம் அடையும். சரி, அப்ப SO2-ஓட இவ்வாறான ஒரு தாக்கம். CO2-ஓட SO2-ஓட சோடியம் சல்பைடையும் SO3-ஓட சோடியம் சல்பேட்டையும் H2SO-ஓட
Na2S சோடியம் சல்ஃபைடையும் இப்படி உருவாக்குது. இதை தவிர Na2O NO2 ஓட தாக்கம் அடைந்தால் ரைட் இருவழி விகாரம் NO3 Na NO2 ரெண்டு சேர்வைகளை உருவாக்கும். இப்படி இருக்கு. இதுல நைட்ரஜன் இருவழி விகாரம் அடைந்து +4 இருக்கிறது, இங்கே +5க்கும் +3 ஒரே நேரத்தில் ஒரு எலிமெண்ட் ஒட்சியேற்றத்துக்கு தாழ்த்தலுக்கும் உட்படுறது. இதான் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன், இருவழி விகாரம் அந்த தாக்கம். இப்ப Na2O N2O3 ஓட தாக்கம் அடைந்தால் NaNO2 என்று வருது. Na2O N2O5 ஓட தாக்கம் அடைந்தால் NaNO3 என்று வருது. விளங்குதோ? இப்ப அமிலங்களோட உள்ள தாக்கம், முக்கியமான மென்னமிலங்களோட உள்ள தாக்கங்கள் எடுத்திருக்கிறேன். இதுல N2O5 கொஞ்சம் அமிலம், மென்னமிலம் என்று சொல்வதற்கு அப்பால SO3 சர்க்கிள் பண்ணி SO3 N2O5 இவர்கள் வந்து அமிலங்கள். மற்றவர்கள் மற்றவர்களை விட இவருக்கு கொஞ்சம் அமில இயல்புகள் கூட. சரி சரியோ? இதமா இப்ப என்ன சொன்னேன், இப்ப பெர்லியம் மக்னீசியம் ஆக்சைடுகள் என்ற இவர்களுடனான தாக்குதல் சற்று குறைவானது இருந்தாலும் கால்சியம் சொன்சியம் பேரியம் இதே ஒத்த தாக்கத்திலே ஈடுபடவில்லை. அப்ப நீங்க அவைக்கும் இதே மாதிரி எழுதி பாருங்க. விளங்குதோ? இவ்வளவுதான் இந்த ஒட்சைட்டுகளுடனான தாக்கம். அடுத்த காணொளியிலே ஐதரோட்சைட்டுகள், கார்பனேட்டுகள், ஐதரசன் கார்பனேட்டுகள், நைட்ரேட்டுகள், நைட்ரைட்டுகளோட உள்ள தாக்கத்தை தருகிறேன். சரியோ பிள்ளையா? இன்னும் ஒரு சிறிய தகவலோட இதை நான் நிறைவு செய்கிறேன். 2026 பேட்சுக்கு கெமிக்கல் கால்குலேஷன்ஸ், ரசாயன கணித்தல்கள் என்ற அலகு நேரடியாகவும் ஜூமின் ஊடாகவும் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு ஆரம்பமாகும். ஜூமில் இணைகிறவர்கள் நான் என்னுடைய யூடியூப்பிலே போட்டிருக்கிறேன். அதுக்குள்ளாலே நீங்கள் இந்த தொலைபேசியினூடாக உங்களுடைய பதிவுகளை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். நேரடியாக வருகிறவர்களும் முன்கூட்டியே உங்களுடைய பெயர்களை எனக்கு அறியத்தர வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய பதிவுகளை வைத்து நான் இந்த அதுக்கேற்ற வகையிலே உள்வாங்க கொள்ள முடியும். நன்றி.